இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு குரங்கிட்ட 100 வருஷம் பழமையான ஒரு பழமரம் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் அந்த மரம் இனிப்பான பழங்களால நிறைஞ்சிருக்கும். குரங்குக்கோ ரொம்ப நல்ல மனசு. யார் பழம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. அதனால கொஞ்ச நாள்லயே அதை சுத்தி பெரிய நண்பர் கூட்டம் உண்டாகுது. நீ தான் இந்த காட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு வருஷம் பயங்கரமான வறட்சி. அந்த மரம் முழுசா காஞ்சே போச்சு. குரங்கு பசியாலும் தாகத்தாலும் துடிக்க ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உதவி கேட்கலாம்னு முடிவு பண்ணுது. அதுக்கு தேவையானது வெறும் ஒரு கப்பு தண்ணி மட்டும்தான். முதல்ல என் அண்ணனுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்ன அந்த நரியோட வீட்டுக்கு போகுது. ஆனா அது என்கிட்ட தண்ணி இல்ல, நீ வேணா வேற யார்ட்டையாச்சும் போய் கேளுன்னு சொல்லி போய் சொல்லுது. குரங்கு பேசிக்கிட்டு இருந்தப்ப அதோட முகத்துக்கு நேரா கதவும் விடுது. பாவம் அந்த குரங்கு அப்படியே கீழே உட்காருது. அப்பதான் அதுக்கு புரியுது, அந்த கூட்டம் சேர்ந்தது அதோட நல்ல மனசுக்காக இல்ல, அந்த பழமரத்துக்காக தான். சைக்காலஜில இதை டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது சில உறவுகள் அன்பால உருவாகாது, ஆதாயத்தால உருவாகும். நீங்க கொடுக்க ஏதாவது இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு கொண்டாடுவாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவை வந்துருச்சுன்னா, இல்ல உங்ககிட்ட எதுவும் கொடுக்க இல்லைன்னு தெரிஞ்சா முதல்ல காணா போறது அவங்க தான். இன்னும் உங்களுக்கு புரியலல்ல? உங்க உறவுகளை நல்ல நேரத்தில் எடை போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. உங்க கஷ்டத்துல யார் உங்க கூட நின்னான்னு யோசிங்க. அவங்க தான் உங்க உண்மையான பங்காளி. மற்றவங்க எல்லாம் ஜஸ்ட் விருந்தாளி தான்.